ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் முதல் ஆட்டத்தை வெற்றியாக்கும் முனைப்போடு களமிறங்குகிறது இலங்கை. சூப்பர் சுற்றுக்கு முன்னேறும் வேகத்துடன் இலங்கையை எதிர்கொள்கிறது பங்களாதேஷ். ஆசிய கோப்பை தொடரில் வங்கதேச அணிக்கு இது முக்கியமான கட்டம். ஹாங்காங் அணிக்கு எதிரான முதல் போட்டியில் சிறப்பான வெற்றியை ஈட்டியிருந்தாலும் அடுத்ததாக சந்திக்கப் போவது 6 முறை சாம்பியனான இலங்கை அணியை. பி பிரிவில் நடைபெறும் இந்த ஆட்டம் சூப்பர் 4 சுற்று ஆட்டங்களை தீர்மானிக்கும் முக்கியமான போட்டியாக பார்க்கப்படுகிறது. கேப்டன் லிட்டன் தாஸ் ஹாங்காங் அணிக்கு எதிராக 59 ரன்கள் குவித்து சிறப்பான ஃபார்மில் இருப்பதை காட்டியுள்ளார். அவருக்கு பக்கபலமாக தௌஹீத் ஹிரிதோய் போன்ற இளம் வீரர்களும் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். எனினும் வங்கதேசத்தின் பந்துவீச்சு சற்று பலவீனமாக உள்ளது. குறிப்பாக ஹாங்காங் அணிக்கு எதிராக வேகப்பந்து வீச்சாளர் தஸ்கின் அகமது, சுழற்பந்து வீச்சாளர் ரிஷாத் ஹுசைன் ஆகியோர் ரன்களை வாரி வழங்கியது கவலையான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இலங்கை போன்ற பலம் வாய்ந்த அணிக்கு எதிராக இந்த தவறுகளை வங்கதேசம் மீண்டும் செய்யக்கூடாது. புதிய பந்தில் முஸ்தபிர் ரகுமான் போன்ற அனுபவமிக்க வீரர்களை பயன்படுத்த வேண்டிய தேவை உள்ளது. சரித் அசலங்கா தலைமையிலான இலங்கை அணி பேட்டிங் மற்றும் பந்துவீச்சு என இரு துறைகளிலும் பலமாக உள்ளது. பதும் நிசங்கா, குஷல் மெண்டேஸ் மற்றும் குஷல் ஃபெரேரா ஆகியோர் பேட்டிங்கில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். மத்திய வரிசையில் அசலங்கா, தசுன் சானகா மற்றும் கமிந்து மெண்டிஸ் ஆகியோர் அணிக்கு ஆழத்தை கூட்டுகின்றனர். காயத்திலிருந்து மீண்டு வந்த நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளர் வனிந்து ஹசரங்கா அணிக்கு திரும்பியுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் மெதுவான ஆடுகளங்களில் ஹசரங்கா, மகிஸ் தீக்ஷனா மற்றும் துனித் வெள்ளலக்கே ஆகியோரை கொண்ட இலங்கையின் சுழற்பந்து வீச்சு தாக்குதல் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இது தவிர வித்தியாசமான பந்துவீச்சு பாணி கொண்ட வேகப்பந்து வீச்சாளர் மதிஷ பதிரானாவும் அணிக்கு பலம் சேர்க்கிறார். தற்போது ரன்ரேட் அடிப்படையில் ஆப்கானிஸ்தான் மிகவும் முன்னிலையில் உள்ளது. இன்றைய ஆட்டத்தில் வெற்றி பெறுவது மட்டுமல்லாமல் பெரிய ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது இரு அணிகளுக்கும் மிக அவசியம். இல்லை என்றால் சூப்பர் 4 சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்புகள் சிக்கலாகலாம்.